தமிழ்நாட்டில் நடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அரசியல் களத்துல புதிய திசை வழியை காட்டியிருக்கு. அதாவது இந்த சூழலை பயன்படுத்தி தமிழக அரசியல்ல பாஜக முதலிடத்தை பிடிக்க முனையுது அப்படின்னு சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள். இது தொடர்பான விரிவான செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய புதிய அரசியல் சூழலுடைய பின்னணியில செயல்படக்கூடிய ஆடுபுலி ஆட்டம் வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. இப்போ வெற்றி பெற்று ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒண்ணுதான் அப்படிங்கிற புதிய பிம்பம் பொது வெளியில கட்டமைக்கப்படுறது தான். இத மறைமுகமா கட்டமைச்சு வரக்கூடிய பாஜகவுடைய நரேட்டிவ் தான் இது அப்படின்னு சொல்றாங்க விஷயம் அறிந்த டெல்லி வாலாக்கள். தாவேக திமுக இந்த ரெண்டு எதிரெதிர் துருவங்களையும் ஒரே தராசுல வச்சு ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கி இன்னொரு பக்கத்துல தன்னை மட்டுமே மாற்று சக்தியாக பொசிஷன் செய்ய பாஜக ரொம்ப தீவிரமா செயல்பட்டுட்டு வருது. சமீபத்திய தேர்தல் முடிவுகளை நாம கொஞ்சம் ஆழமா உற்று பார்த்தா புதுசா தேர்தல் களம் கண்ட தாவேக தலைவர் விஜய் தலித் மக்கள், சிறுபான்மையின மக்கள் மற்றும் பெண் வாக்காளர்களுடைய வாக்குகளை பெரிய அளவுல பெற்றிருக்கிறார். அரசியல் தளத்துல இந்த மூன்று வாக்கு வங்கிகளுமே பாரம்பரியமா பாஜகவுடைய கொள்கைகளுக்கு மொத்தமாவே எதிரான மத சார்பற்ற கொள்கை கொண்ட வாக்கு வங்கிகள் தான். அதாவது திமுகவுடைய பாரம்பரிய வாக்குகள். அப்படி இருக்கும்போது இந்த வாக்குகள் எப்படி பாஜகவுக்கு சாதகமா மாறும்? இங்கதான் பாஜக தன்னுடைய அடுத்த கட்ட மத அரசியல் வியூகத்தை வகுத்துட்டு வருது. தாவேக தலைவர் விஜய் ஒரு கிறிஸ்துவர் அப்படிங்கிறதும் அவரை சுத்தி பல கிறிஸ்துவ பிரமுகர்களை அவர் கட்சியில சேர்த்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இப்போ கிளப்பிட்டு இருக்கிற புதிய விவாத பொருளா இருக்கு. இதையே ஒரு ஆயுதமா எடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்து மெஜாரிட்டி வாக்குகளை தங்களுக்கு ஆதரவா கன்சால்டேட் செய்ய பாஜக திட்டமிடுது. அதாவது தாவேக திமுக இந்த ரெண்டு கட்சிகளுமே ஒண்ணு அப்படின்னு சொல்லி திமுகவை பலமிழக்க செஞ்சு திமுகவை அரசியலிருந்து காலி செய்கிறது. இன்னொரு பக்கம் பாஜகவை எதிர்பக்கத்துல நிறுத்தி அதிமுகவை வலிமையிழக்க செஞ்சு பாஜகவை எதிர்கட்சிய மாதிரி மாத்துறது. அதுக்கான ஒரு அரசியல் உள்ளடக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தாவேக பிளஸ் திமுக வர்சஸ் பாஜக அப்படிங்கிற ஒரு இருமுனை போட்டி பிரச்சாரத்தை பாஜக காரங்க முன்னெடுத்துட்டு வராங்க அப்படிங்கிற விளக்கம் தரப்படுது. இந்த திட்டத்தை முழுமையா செயல்படுத்த கே அண்ணாமலை போன்ற தடால் புடால் தலைவர்களை மறுபடியும் தமிழக பாஜகவுடைய முன்னிலை முகமா கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சரிவை சந்திச்சு அவருடைய தலைமை வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த சூழல்ல அந்த கட்சியுடைய பின்னணியில இருக்கக்கூடிய வலுவான கொங்கு வேளாளர் கவுண்டர் லாபி இந்த புதிய அரசியல் மாற்றத்தை ஆதரிக்க தொடங்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். திமுக தோல்வியில துவண்டு கிடக்கு. இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய பலவீனத்தை பயன்படுத்தி அந்த இடத்தை நோக்கி நகர துடிக்கக்கூடிய பாஜகவுக்கு இந்த தேர்தல் களம் ஒரு நல்ல வாய்ப்பா பயன்படுத்திட்டு வருது. இதைத்தான் அவங்களும் எதிர்பார்த்திருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. தாவேக மற்றும் திமுக இந்த ரெண்டு கட்சிகளையுமே ஒரே நேர்கோட்டுல நிறுத்துறது மூலமா இந்துக்களுக்கு எதிரான கூட்டணி ஒரு பக்கம், அவங்களுக்கு ஆதரவான பாஜக இன்னொரு பக்கம் அப்படிங்கிற பிம்பத்தை உருவாக்க பாஜக காரங்க துடிக்கிறாங்க. மொத்தத்துல தமிழ்நாட்டுல தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த சாதகமான சூழல் திராவிட மற்றும் பிராந்திய கட்சிகளுக்கு மாற்றா ஒரு வலுவான சித்தாந்த தரப்பாக மாறுறதுக்கு பாஜக தன்னுடைய முழு பலத்தையுமே பிரயோகித்து வர்றதா சொல்லப்படுது. இந்த மைக்ரோ பாலிடிக்ஸை தமிழக மக்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறது போக போகத்தான் தெரியும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.